தமிழக சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி தனியார் தொலைக்காட்சிக்கு சனிக்கிழமை பேட்டியளித்தார். அதில் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என்றும் திமுகவிற்கு ஓட்டளிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் கூறினார். திராவிட கட்சிகளுக்கு மாற்று எதுவும் கிடையாது என்றும் மாற்று அணியை சவாலாக கருதவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் தனி பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் மக்களின் மீது தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சி காலத்தில் 1971ஆம் ஆண்டு தற்காலிகமாக மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்று கூறுகிறோம் என்றும் தங்களின் நல்ல நோக்கத்தை ஜெயலலிதா திசை திருப்ப முயற்சி செய்வதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறுகிறார் என்றும் இவர் சசிகலா நடத்தும் மது ஆலையை மூடுவாரா என்று கேள்வி எழுப்பியதோடு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் திமுகவினர் நடத்தும் மதுவிலக்கு மூடப்படும் என்றும் உறுதியளித்தார். இளைஞர்களிடையே திமுக மீது நம்பிக்கை